வணக்கம். என் பேர் டாக்டர் ஜாவித் மெஹபூப் கான். பொதுநல மருத்துவராக இருக்கேன். வாகரம்பாளையம் லைஃப் லைன் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14 வெரைட்டிஸ் ஆஃப் காய்ச்சலுக்கு மேலே ஆக்டிவாகவே இருக்குது. அதில் மெயினாக சொன்னோம்னா மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், இல்லை இதை பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் இந்த மெயின் வீடியோவோட மோட்டிவ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு வந்து கொசுக்கள்னால தான் நமக்கு வருது. எந்த மாதிரி இடத்துலலாம் கொசுக்கள் தங்கும்போது அது எச்சா நமக்கு பிரச்சனை ஆகுதுன்னா, வீட்டில் பழைய ஒரு வாட்டர் டேங்க் இருந்துச்சுன்னா அது நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணும்போது ஆகிறது உண்டு. அங்கே உட்கார்ற மஸ்கிட்டோ வந்து நம்ம வீட்டுக்குள்ளார வந்து நம்மளை பைட் பண்ணும்போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா டெங்குங்கிறது ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இது போக நம்ம அவேர்னஸ் என்னெல்லாம் பண்ணலாம், அப்படி வீட்லேயே பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்ஸ் போட்டுக்கலாம். விண்டோஸ்க்கு நம்ம நெட்ஸ், நம்ம டாட்டர் நெட்ஸ்ன்னு சொல்லி டெங்குக்குனே இருக்கும், அந்த நெட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸ், அதாவது ப்ரிகாஷன், வருமுன் காப்பதுக்கு என்ன பண்ணணும், அப்படியே நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி தேங்குற மாதிரி எந்த இடமும் வீட்டை சுற்றி வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி தண்ணி தேங்குற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டெங்குக்கான கொசுக்கள் இருக்கிறது. பகலில் தான் டெங்குக்கான கொசுக்கள் ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ இயல்பாக சொல்ல போனோம்னா சரிங்களா. வீட்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெட்டடு, நம்மளை சுற்றி இருக்கிற இடம் வந்து கொசுக்கள் நிறைஞ்ச இடமா இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து நெட் யூஸ் பண்ணி தூங்குற பாருங்கள். ஜன்னலுக்கெல்லாம் மஸ்கிட்டோ நெட்ஸ்ன்னு கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். டைஃபாய்டு காய்ச்சல் இருக்குது. அந்த காய்ச்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கிற உணவுனாலையும் வெளியில் கிடைக்கிற அசுத்தமான காய்கறிகள்னாலையும் தான் இதெல்லாம் ஆகிறது. நம்ம எடுத்துக்கிற உணவும் சரி, நீரும் சரி, சுத்தமாக நம்ம இருக்கணும். என்ன பண்ணலாம், தண்ணியை காய வச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் குடிக்கலாம். உணவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் அதோட டைம்னா, அதுக்கப்புறம் கெட்டு போன மாதிரி இருக்கிற உணவுகள் எடுத்துக்க வேணாம். இல்லை பாக்டீரியல் ஃபீவர் தான் அப்படிங்கிறத நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, காய்ச்சல் தொடர்ந்து என்ன மருந்து சாப்பிட்டாலும் தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம உடனே டாக்டரோட சப்போர்ட் போகணும். முதலாவது நாளே நம்ம வந்து டேப்லெட் போட்டு பார்த்து கேட்கலைங்கிற பட்சத்தில் 3ஆவது நாள் வரைக்கும் ஃபீவர் இருக்குன்னா உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கா என்ன இருக்குங்கிறது தெரியும். அது மூலமா நம்ம எங்கே இருந்தாலும் ரெடி ஆகிக்கலாம். உங்களோட உடம்பு நல்லா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதுதான் தேவை. அதனால் எப்போனாலுமே இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை போய் அணுகலாம். தேங்க்யூ.